Hello friends, இன்னைக்கு ஒரு phonics musical toy வந்து உங்களுக்கு காமிக்க போறேன். இதுதான் அந்த musical toy. இது வந்து leapfrog அப்படிங்கற கம்பெனில உள்ள ஒரு toy. நான் இது வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்குனேன். phonics கத்துக்கிற மாதிரி ஒரு musical toy இருந்தா நல்லா இருக்கும் அப்படி நினைச்சேன். அப்போ அந்த டைம்ல மார்க்கெட்ல இதுதான் எனக்கு தெரிஞ்சது. மேபி இப்போ 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வேற எதுவும் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. நான் ஏதோ சர்ச் பண்ணல. musical toy யூஸ் பண்ற ஸ்டேஜ்ல இத கொடுத்தோம்னா அவங்களே வந்து the letter sounds, letter namesலாம் வந்து அவங்களே கத்துக்கிடுவாங்க. நம்ம வாய்ஸே கேட்டிட்டு இருக்கறதோட இதுல வர்ற வாய்ஸ் கூட கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸா இருக்கும். சோ இது ஒரு டாய் மாதிரி தான். ஸோ அது கூட சேர்ந்து பாடுறது ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு மேக்னெட்டிக் இதுதான். இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஃபானிக்ஸ் அப்படி சொல்கிறாங்க அந்த டாய் நேம்ஸ் இது. அதுக்கப்புறம் இது கூட வந்து லெட்டர்ஸ்லாம் வருது. ஸோ 26 லெட்டர்ஸ் ஆஃப் த ஆல்ஃபபெட்ஸ் வந்து வருது. இதுவும் பார்த்திங்கன்னா மேக்னெட். நம்ம வந்து இதில் வந்து இதில் ஸ்டிக் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரை ப்ரெஸ் பண்ணச்சில் லெட்டர் நேமும் லெட்டர் சவுண்ட்ஸ் என் சேஸ் ஸோ அந்த சவுண்ட் வந்து அவங்க கற்றுக்கிற மாதிரி. இதில் வந்து அந்த மியூசிக் நோட் பட்டன் இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணால் சாங்ஸ் வரும். ABCD ஆல்ஃபபெட் சாங்கும் அதுக்கப்புறமா வீல்ஸ் ஆன் த பஸ். கம்மியாக அதுக்கப்புறம் ஒரு லவுடர் வால்யூம் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பையனுக்கு வாங்கச்சில் ஃப்ரிட்ஜு ஸ்க்ராட்ச் ஆகி வம்பாயிரும், அதனால வந்து அவனுக்கு சும்மா கையிலே கொடுத்து விளாட வச்சேன். பட் இப்போ ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு என்னோடய 2வது பையன் நல்லா தேய்ச்சான். அப்படிலாம் ஸ்க்ராட்ச்லாம் ஆகலை, நல்லா தான் இருக்குது. நல்ல பிளாஸ்டிக் மெட்டீரியல், நல்ல கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும். இது பார்க்க என்னோடய கையில் குட்டியாக இருக்குது, பட் அவங்களுக்கு வந்து இது கரெக்டான சைஸ் தான். அதுக்கப்புறமா நான் எப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்கெட் இல்லைன்னா ட்ரேயில் இந்த மாதிரி வச்சு கொடுப்பேன். இந்த பாக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். பட் அவங்களுக்கு கொடுக்கச்சில்ல அந்த மாதிரி ட்ரே இல்லைனா ஒரு பேஸ்கெட்டில் வச்சு கொடுப்பேன். ஸோ ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்கும். நீட்டாக அவங்களே விளாண்டுட்டு அந்த ட்ரேலையே அதில் வச்சு நீட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டாய்ஸ்லாம் கொடுக்குற நேரம் ஸோ இப்போ கீழேயும் விழாமல் இருக்கும். இந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்ட். வாங்குறது பெருசு இல்லை, அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணி வைக்கிறோங்கிறதுல தான் இருக்குது. இப்போ நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு அப்படி யூஸ் பண்ண விட்டிங்கன்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டுமா கடந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் தூக்கி வச்சுருவீங்க. அப்படி இல்லைன்னா பாதி தொலைஞ்சு போயிடும். ஸோ இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கி வந்து என்ன வேஸ்ட்டு தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நான் இது 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். அப்படினால ரொம்ப நீட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அவன் விளாண்டுட்டு மத்தியானம் அவன் தூங்குற நேரம் நான் அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அவனே கொஞ்சம் பெருசான பிறகு அவனே பாக்ஸில் போட்டு வச்சிருவான், நான் எடுத்து கபோர்டில் வச்சுருவேன். சம்டைம்ஸ் அவங்க வந்து ரொம்ப நேரம் அது இருக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் ஷேப் மாதிரி இந்த சைட்லலாம் ஸ்டிக் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை வந்து நம்ம தொடக்கூடாதுன்னு. அந்த டைமில் நீங்கள் போய் நான் க்ளீன் பண்ணிட்டேன்னு எடுத்து வைக்கக்கூடாது. ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க என்ன இதில் மூடில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும். அவங்களையும் அப்படி சும்மா அப்படி போட விடக்கூடாது. அவங்களுக்கும் அந்த டிசிப்ளினை சொல்லி கொடுத்தா இது வந்து நல்லா இன்னும் வந்து என்னோடய பையனுக்கு வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நான் உள்ளே வச்சுருவேன், அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து எடுத்து கொடுக்கல அதை ரொம்ப நேரம் வச்சு விளாடுவோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து டாய்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். இது வந்து அவங்க லெட்டர் சவுண்ட்ஸ், லெட்டர் நேம்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நல்ல ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதை எடுத்து இனிஷியலாக நம்ம கொடுக்கறனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் இது வந்து ரொம்ப சோக்கிங் ஹசார்ட்லாம் இல்லை, நல்லா பெருசாக இருக்கிறனால வாய்க்குள்ளெல்லாம் போகாது. ஒரு நல்ல ஒரு ஹார்ம்லெஸ் டாய் தான்.
Q says club. Q says club. Every letter makes a sound. Q says club. ஓகே, இந்த டாய் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி ஃபானிக்ஸ் மியூசிக்கல் டாய் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டான் ப்ரூவர்ஸ். பை.